இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி நீ நடந்துக்கல. உனக்கு கிடைச்ச வாழ்க்கைய நீ தான் போராடி மீட்டெடுக்கணும். ஆனா அதுக்கான எந்த முயற்சியும் நீ செய்யற மாதிரி எனக்கு தெரியல. பாதிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடு, ஒண்ணு விடாம சொல்லிடு. நான் எப்படி பேச முடியும்? நான் என்ன பேசுறது சொல்லுங்களேன். பேசணும் பாரதி, பேசிதான் ஆகணும். உன்னையும் என்னையும் இந்த விதி பிரிச்சிருச்சு. ஆனா அதே விதிதான் ஆதியை உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துச்சு. ஆதிதான் உன் கூட கடைசி வரைக்கும் உன் வாழ்க்கையில வரப்போறவ. முதல்ல அதை நீ நம்பணும் பாரதி. அப்பதான் இப்ப இருக்கிற இந்த குழப்பமான சூழ்நிலைக்கு பதில் கிடைக்கும். ஆனா நடக்கிறதையெல்லாம் பார்த்தா உனக்கு அப்படி எந்த நம்பிக்கை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் என்ன நிலைமையில இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல. என்னால என்ன பண்ண முடியும்? எனக்குள்ள இருக்கிற பயம் என்ன பேச விடல. நான் உண்மைய சொல்லி அதனால ஆதி மறுபடியும் என்ன வெறுத்துட்டு போயிட்டா அவரை பார்க்கவே முடியாதுங்கிற பயத்துலதான் நான் பேசாம இருக்கேன். பயம்? எதுக்கு பயம் பாரதி? யாருக்காக பயப்படணும்? நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. உனக்கு முன்னாடி தடையா நீ நினைக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உன் வாழ்க்கையை நீ சரி பண்ணிக்கோ. அதுக்கு நீ தான் முயற்சி எடுக்கணும் பாரதி. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா புத்திக்கு தெரியற விஷயம் என் மனசுக்கு தெரிய மாட்டேங்குது. என் ஆதி மறுபடியும் என்ன விட்டுட்டு போயிடுவாருன்னு தான் என்னால எதுவும் பண்ண முடியாம கையாலாகாம நிக்கிற. ஏதாவது தப்பா போயிடுச்சுன்னா அந்த குற்ற உணர்ச்சி காலத்துக்கும் என்ன நிம்மதியா வாழ விடாது. எனக்கும் எல்லாம் சரியாகி நிம்மதியா வாழணுங்கிற ஆசை இருக்கு. வெறும் ஆசை மட்டும் போதாது பாரதி. அதுக்கான முயற்சியை நீ தான் எடுத்தாகணும். உன் கை நழுவி போன ஆதி மறுபடியும் உன் முன்னாடி வந்ததுக்கான காரணம் உனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா அதுதான் விதி. நீயும் ஆதியும் சேர்ந்து வாழணுங்கிறத யார் நினைச்சாலும் மாத்த முடியாது. ஆனா அது எப்போ எப்படின்றதுதான் இப்ப இருக்கிற ஒரே கேள்வி. அதுக்கான பதில் உன்கிட்டதான் இருக்கு. இதுக்கு மேலே நீ இப்ப அமைதியா இருக்கிறத சரியா இருக்காது. உனக்குள்ள இருக்கிற குழப்பம், பயம் எல்லாத்தையும் தள்ளி தூரமா வச்சுட்டு உன் வாழ்க்கையை சரி பண்ண சீக்கிரமா ஒரு முடிவை எடு. அதையும் உடனே நீ பண்ணியே ஆகணும்.